நடைபெற்று முடிந்திருக்கிற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபி கட்சி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வெற்றிக்காக வேண்டி எஸ்டிபி கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் மிக தீவிரமான களப்பணியாற்றினோம். இந்த நிலையில நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில 41,000 வாக்குகள் வித்தியாசத்தில் என்னுடைய வெற்றி வாய்ப்பை நான் இழந்திருக்கிறேன். அதேபோல தமிழகத்திலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்காக வேண்டி தீவிரமாக பிரச்சாரம் செய்திருந்த நிலையில் தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த வாய்ப்பினை இப்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். மக்கள் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம், மதிக்கிறோம். அதேபோல புதிய அரசு அதற்கு தலைமையேற்கவிருக்கிற மரியாதைக்குரிய தவேகவினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல திமுகவினுடைய தலைவராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவராக மிக தீவிரமாக களப்பணியாற்றியிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை கொளத்தூர் தொகுதியில் இழந்திருக்கிறார். உண்மையிலேயே மிகுந்த மன வருத்தத்தை தருகிற, கவலையை தருகிற ஒரு தோல்வியாக இந்த வெற்றி வாய்ப்பு இழப்பை நாங்கள் பார்க்கிறோம். அதேபோல தமிழகம் முழுவதும் மிகச்சிறப்பானதொரு ஆட்சியை கடந்த 5 ஆண்டுகளில் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே செயலாற்றியிருக்கிறார். யாரும் பின்தங்க விடப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு இணங்க அற்புதமான முறையில் ஆட்சியை நடத்தியிருக்கிற நிலையில இப்பொழுது மக்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். அதுபோல புதிதாக பொறுப்பேற்கவிருக்கிற அரசு இந்த தமிழ்நாட்டுடைய இந்த மாநில சுயாட்சி உரிமைக்காக போராடுகிற அந்த உரிமையில ஒருபொழுதும் விட்டுக் கொடுத்து விடக்கூடாது. தமிழ்நாடு என்றாலே வேப்பங்காயாக கசக்கிற மோசமான ஒன்றிய அரசு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சூழலில தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கும் தமிழகத்திற்கும் ஒரு மேன்மையை தருகிற மாநில சுயாட்சிக்கு வலு சேர்க்கிற வகையில தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறபடி மகளிருக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல போதையில்லா தமிழகத்தை நாங்கள் அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுபோல சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்திகள் எல்லாம் உடனடியாக நடைமுறைக்கு வர வேண்டும். அவர் சொன்னது போல போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லியிருக்கிற அந்த சூழலில அதற்காக வேண்டி அவர் மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும். இப்படி பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு மக்கள் அவருக்கு தங்களது ஆதரவினை தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்கிற ஒரு அரசாக புதிதாக பொறுப்பேற்கிற அரசு இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை புதிதாக பொறுப்பேற்கிற தவேகவுடைய தலைவர் மதிப்பிற்குரிய விஜய் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.